ஒரு 6 மாசம், வெறும் 6 மாசம் மட்டும் உங்க வாழ்க்கையை கொஞ்சம் வேற மாதிரி வாழ்ந்து பாருங்களேன். எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காம, யார் என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாம, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் அமைதியா செஞ்சுட்டு வாங்க. இந்த 6 மாசத்துல இந்த 8 விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் தெரியுதா இல்லையான்னு அப்புறம் பாருங்க. ஃபர்ஸ்ட், கொஞ்சம் வாயை மூடி இருக்க பழகுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லையே. நான் இத பண்ண போறேன், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இவ்வளவு சம்பளம் வருது, அடுத்து இந்த வேலைக்கு போக போறேன், எல்லாமே எதுக்கு எல்லாருக்கும் தெரியணும்? சில விஷயம் நம்ம கிட்ட மட்டும் இருக்கட்டுமே. உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எல்லாரும் கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். நீங்க மட்டும் உங்க வேலைய பாருங்க. அடுத்தது, இந்த ஒரு கேள்வி இருக்க, மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இத முதல்ல தூக்கி ஓரமா போடுங்க. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் ஆசையா? ஸ்டார்ட் பண்ணுங்க. பிசினஸ் பண்ணணுமா? ட்ரை பண்ணுங்க. புதுசா ஏதாவது கத்துக்கணுமா? கத்துக்குங்க. ஐயோ, நம்மள பார்த்து என்ன சொல்லுவாங்க? என்ன வேணாலும் சொல்லட்டுமே. நீங்க எதுவும் பண்ணாம இருந்தாலும் பேசுவாங்க, நீங்க ஏதாவது பண்ணாலும் பேசுவாங்க, நீங்க ஜெயிச்சாலும் பேசுவாங்க. அப்புறம் எதுக்கு அவங்களுக்காக நம்ம வாழ்க்கைய வாழணும்? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி போங்க. 3வது விஷயம் ரொம்ப முக்கியம். உங்க பிளான கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு ஐடியா வந்த உடனே 4 பேர்கிட்ட சொல்லிடுவோம். நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், நான் இந்த எக்ஸாம் எழுத போறேன், ஜாப் சேஞ்ச் பண்ண போறேன், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன். பிளான் போட்ட உடனே அனௌன்ஸ்மெண்ட். ஆனா அனௌன்ஸ்மெண்ட் எதுக்கு? முதல்ல பண்ணுங்க, ரிசல்ட் வரட்டும், அப்புறம் உலகத்துக்கே தெரியட்டும். போனுக்கு பாஸ்வேர்டு போட்டு வைக்கிறோம்ல, அதே மாதிரி உங்க பிளானுக்கும் ஒரு பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கோங்க. பிளான் மட்டும் இல்ல, உங்க ப்ராக்ரஸையும் எல்லா நேரமும் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. சப்போஸ் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனா உடனே ஸ்டேட்டஸ், ஸ்டோரி, போஸ்ட் எதுக்கு? அடுத்த ஆர்டர் எப்படி கொண்டு வரதுன்னு பாருங்க. ஒரு ஸ்கில் கத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதை இன்னும் நல்லா கத்துக்கோங்க. கொஞ்சம் பணம் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்னும் சேவ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் அப்ரிசியேஷன் தேடிட்டு இருக்காதீங்க, அமைதியா வளருங்க. ஒரு நாள் உங்க ரிசல்ட்டை பார்த்து மத்தவங்களே கேட்கட்டும், எப்படி இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு. அடுத்து கொஞ்சம் முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு வழி இருக்கும். யாராவது ஏமாத்திருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம், வேலை கிடைக்காம போயிருக்கலாம், பிசினஸ் ஃபெயில் ஆகிருக்கலாம், நம்பினவங்க விட்டுட்டு போயிருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கட்டும், அதை நினைச்சு நினைச்சு நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. அந்த வழிய கொஞ்சம் வேற மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. என்னால முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, சரி இருக்கட்டும், அவங்க கிட்ட போய் ஆகிய பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கைய இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு நாள் உங்க ரிசல்ட் பதில் சொல்லும். நம்மள அள வச்ச வழியே ஒரு நாள் நம்மள ஓட வைக்கிற சக்தியா மாறலாம். அடுத்தது, ஒரு கிளியரான டார்கெட் வைங்க. நான் வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும்னு. சரி, எவ்வளவு பெரிய ஆளா? நிறைய பணம் சம்பாதிக்கணும். சரி, நிறையனா எவ்வளவு? கோல் அப்படின்னா கிளியரா இருக்கணும். உதாரணத்துக்கு, அடுத்த 6 மாசத்துல 1 லட்சம் ரூபாய் சேவ் பண்ணணும், அல்லது இந்த 6 மாசத்துல ஒரு புது ஸ்கில் கத்துக்கணும், 100 கஸ்டமர்ஸ் கொண்டு வரணும், ஒரு சைடு இன்கம் உருவாக்கணும். இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளியரா எழுதுங்க. மனசுக்குள்ள மட்டும் வைக்காதீங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, எழுதுங்க. 180 நாள்ல நான் இங்க இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு எங்க போகணும்னு ஒரு டைரக்ஷன் கிடைச்சிருச்சு. இன்னொரு சின்ன ஹேபிட் சொல்றேன், ஆனா இது தொடர்ந்து பண்ணினீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கோங்க. நோட் புக் எடுத்து நாளைக்கு நான் என்னென்ன பண்ணணும் எழுதுங்க. காலையில எஞ்சதும் இன்னைக்கு என்ன பண்ணலாம், எதை ஃபர்ஸ்ட் பண்ணலாம், சரி கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், இதெல்லாம் வேண்டாம். எந்திரிச்ச உடனே உங்களுக்கு பிளான் ரெடி. ஒவ்வொன்னா முடிங்க, டிக் போடுங்க. அடுத்தது அடுத்தது அடுத்தது, இதையே டெய்லி பண்ணி பாருங்க. சின்ன சின்ன டிசிப்ளின் தான் பெரிய ரிசல்ட்ட கொண்டு வரும். கடைசியா ஒரு விஷயம், நீங்க உங்களை பத்தி உங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறீங்கன்னு கவனிச்சிருக்கீங்களா? சே, என்னால முடியாது, எனக்கு லக்கே இல்லப்பா, நான் ஆரம்பிச்சா ஃபெயில் ஆயிடுவேன், எனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இல்ல, இப்படி நாமளே நம்ம கிட்ட தினமும் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி முன்னாடி போக முடியும்? அடுத்த தடவை என்னால முடியாதுன்னு தோணுச்சுன்னா ஒரு சின்ன மாற்றம் பண்ணுங்க. எப்படி பண்ணலாம்னு கேளுங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்லாம கத்துக்கிட்டா செய்ய முடியுமான்னு கேளுங்க. நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லாம இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னு கேளுங்க. பிரச்சனை அதேதான், ஆனா கேள்விய மாத்தினா நம்ம மூளை ஆன்சரை தேடி ஸ்டார்ட் பண்ணும். பிரச்சனை அதேதான், ஆனா கேள்வியை மாத்தினா நம்ம மூளை ஆன்சரை தேட ஆரம்பிக்கும். இப்ப கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னைக்கு டே 1, 30 நாள் போகுது, 60 நாள், 90 நாள், 120 நாள், 150 நாள், அப்படியே 180 நாள். இந்த 180 நாளும் தினமும் கொஞ்சம் கத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, கொஞ்சம் கோலுக்காக தினமும் வேலை செஞ்சீங்க, தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ குறைச்சீங்க அப்படின்னா 6 மாசம் கழிச்சு இன்னைக்கு இருக்கிற அதே இடத்துலயா இருப்பீங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் சின்னதா இருக்கலாம், பெருசாவும் இருக்கலாம், ஆனா
நீங்க இன்னைக்கு இருக்கிற அதே நபரா கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. அதனால அடுத்த 6 மாசம் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லாதீங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலையே படாதீங்க. பிளான பாதுகாப்பா வச்சுக்கோங்க. ப்ராக்ரஸ்க்கு வேலிடேஷன் தேடாதீங்க. உங்க வழியை மோட்டிவேஷனா மாத்துங்க. ஒரு கிளியர் டார்கெட் வைங்க. ஒவ்வொரு நாளையும் பிளான் பண்ணுங்க. முக்கியமா உங்களை பத்தி நீங்களே தப்பா பேசுறத நிறுத்துங்க. யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். உங்களுக்காக பண்ணுங்க. அமைதியா பண்ணுங்க. தொடர்ந்து பண்ணுங்க. ஒரு 6 மாசம் மட்டும். அப்புறம் உங்க வாழ்க்கை எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க. சரி, நான் சொன்ன இந்த 8 விஷயத்துல நீங்க இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எது? காமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த 180 டேஸ் சேலஞ்ச இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டே 1 கமெண்ட் பண்ணுங்க. 6 மாசம் கழிச்சு இந்த வீடியோவுக்கு திரும்ப வந்து நான் எங்க இருந்தேன் இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லுங்க. அதுதான் முக்கியம். பேசுறத கொஞ்சம் குறைப்போம், செய்யறத கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். நன்றி.